போவேன். ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்து சமய அறநிலைத்துறைக்கு அமைச்சராக்குவதா, வேற ஏன் ஒரு பட்டியலினத்தில் இருந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. யாருன்னா ரமேஷ் அப்படிங்கிறவரை வந்து ஒரு 26 வயசு 28 வயசுன்னு நினைக்கிறேன், அவரை அமைச்சராக்குனாங்க. விஜயோட அமைச்சரவையில் அவரை இந்து சமய அறநிலைத்துறை கொடுத்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஏன் அதை ஒரு பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாது? அதாவது ஒரு பிம்பம் ஏற்படுத்தி வச்சுருக்கோம். என்னென்னா சாமி சம்மந்தப்பட்டதுன்னா இந்த உயர் ஜாதி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பிம்பம் ஏற்படுத்திருக்கு. நம்ம பொது புத்தியில் அதுதான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பட்டியலினத்துக்கு கொடுத்தா இந்துக்கள் தானே, எல்லாருமே இந்துக்கள் தானே, அப்படிங்கும்போது இந்துக்களில் ஒருத்தர் வந்து ஏன் இருக்கக்கூடாது அப்படிங்கிற சரியான கேள்வி. அதில் வந்துட்டு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த கோரிக்கை நியாயமானது தான். ஆனால் அதே சமயம் இந்த கோரிக்கைகள் எழுப்புறதெல்லாம் யாருன்னு பார்த்தா திமுக சேர்ந்த நபர்கள். அப்போது திமுக கொடுத்துருக்கணும்ல ஒரு பட்டியலினத்துக்கு, அப்போ தானே அவங்க கேள்வி கேட்குறது வந்துட்டு நியாயம் இருக்கும். ஆனால் போன தடவை சேகர் பாபு கொடுத்தாங்க. சேகர் பாபு கண்டிப்பாக பட்டியலினத்தை சேர்ந்தவர் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம்னா அதுக்கு நம்ம தகுதி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் திமுக அதை கேட்குறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. சரி, ரைட்டு, அவர் எப்படி செயல்படுறாரு, அவர் வந்து பார்ப்பன சமுதாயத்துக்கு ஆதரவாக செயல்படுறாரா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா ரமேஷ் வந்து பதவியேற்ற சில நாட்களில் ஒரு மருத்துவமனைக்கு போகிறாரு, ஆய்வுக்கு போகிறாரு. அங்கே 2-3 பேர் இந்த கடைநிலை ஊழியர்கள் லஞ்சம் வாங்குறாங்க. மேபி லஞ்சம் 100-200 ரூபா வாங்குவாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டார். உடனே மறுபடியும் சோஷியல் மீடியாலெலாம் பாவம், அவங்களே சின்ன கடைநிலை ஊழியர்கள் 100-200 லஞ்சம் வாங்குறவங்கள போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டாருன்னு. அதுவும் நியாயம்தான், அந்த விமர்சனத்துலேயே நியாயம் இருக்குது. ஆனால் அதே சமயம் அந்த 100-200 கொடுக்குறவங்களும் அடித்தட்டு மக்கள் தான், ரொம்ப ஏழை தான் அங்கே போய் இப்போ போகிறாங்க. அவங்க வந்து 100-200 அவங்கள்ட்ட போய் 100-200ன்னு கேட்டால் அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? ஸோ இது ஒரு பக்கம். இவர் அப்படியே ரமேஷ் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறாரு, முருகன் கோயிலுக்கு போனால் அங்கே ஆய்வு செய்கிறாரு. அவர் வந்து அங்கே அமைச்சராக போகாமல் ஒரு சாதாரண மனுஷனாக போய் கோயிலுக்குள்ளே போகிறாரு. அந்த கோயிலில் வந்து பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணலாயோ இல்லை சிறப்பு கியூவில் போகணுன்னாலோ ஒரு 4000 ரூபா லஞ்சம் கொடுங்க அப்படின்னு அங்கே உள்ள அர்ச்சகர்கள் கேட்டிருக்காங்க. இவர் அமைச்சர்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜிபே 4000 ரூபா காசு இல்லைன்னொன்னே ஜிபே அனுப்புங்கன்றிருக்காங்க. ஜிபேயில் அனுப்பிச்சார். ஜிபேயில் அனுப்பிச்சிட்டு இப்போ கையும் கிளம்ப பிடிச்சோன்னே என்ன பண்ணணும், சஸ்பெண்ட் பண்ணணும்ல. சஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்கள்ட்ட விளக்க கடிதம் கேட்டிருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தார். உடனே சோஷியல் மீடியாலெலாம் இது என்ன இல்லை மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டாங்க, அப்படியே விட்டாச்சு அப்படின்னு வெளியில் சோஷியல் மீடியாவில் பேசினாங்க. சரி, ஒரு கடைநிலை ஊழியன் வந்து லஞ்சம் வாங்கினான்னு சஸ்பெண்ட் பண்ணீங்க, இதுக்கு மட்டும் என்ன மன்னிப்பு கடிதம்? அப்போ உங்கள் ஜாதிக்காரன் தான் அப்படிங்கிறத லஞ்சம் வாங்கினாங்கிறதுனால விட்டீங்களா அப்படின்னு. இதுவும் நியாயமான விமர்சனம் தானே. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மன்னிப்பு கடிதம்லாம் இல்லை, அது விளக்க கடிதம், என்னென்னலாம் முறைகேடுகள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இருந்தால் விளக்க கடிதம் கேட்டிருக்கோம். அதனால் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரமேஷும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் தான், அந்த அர்ச்சகரும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இவரை விட்டுட்டாங்க, அர்ச்சகர் லஞ்சம் வாங்கினதை விட்டுட்டாங்கன்னு ஒரு விமர்சனம், பெரிய விமர்சனம். பட் அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விளக்க கடிதம் கேட்டிருக்கோம், கண்டிப்பாக நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது, இந்த ஒரு பக்கம். ஆனால் நேற்று வரைக்கும் பார்ப்பன சமுதாயங்களால அவர் விட்டுட்டார் அப்படின்னு இது பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி திடீர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் ஒரு முன்னாள் அமைச்சர், அவர் என்ன சொல்கிறது தெரியுமா, பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அர்ச்சகரை இவங்க கேவலப்படுத்திருக்காங்க. யார்? பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த அர்ச்சகரை கேவலப்படுத்துறதுக்கு திமுக கேள்வி கேட்குதான். டேய், அவன்டா என்ன வந்துட்டு கேவலப்படுத்தினாங்க, லஞ்சம் வாங்க பிடிச்சிருக்காங்க. நேற்றுக்கு வரைக்கும் விமர்சனம் செஞ்சீங்க, அவங்கள விட்டுட்டாங்க, பார்ப்பன சமுதாயத்தினால விட்டுட்டான்னு இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு முன்னாள் அமைச்சர், சாதாரண ஆள்லாம் இல்லை, திமுகவோட முன்னாள் அமைச்சர் சொல்கிறாரு பார்ப்பன சமுதாயம் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டாங்க. இது காலங்காலமாக நடந்து வர்றது தான், காலங்காலமாக லஞ்சம் வாங்குறது நடந்து வருதுன்னா என்ன? அப்போ நீங்கள் போன வருஷம் 5 வருஷம் இருந்தீங்களே, நீங்கள் என்ன பண்ணீங்க இதுக்கு அப்படின்னு. சரி, ரைட்டு, அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இப்படி இது பண்ணுறாரு. அதாவது திமுகவோட அடிப்படை கொள்கைகள்லேருந்து மீறி ஓகேயா ஒரு பார்ப்பன சமுதாயம் தப்பு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள விட்டுடலாம். ஆனால் தாவேக்கா அரசாங்கம் அவங்கள வேணுக்குன்னு தண்டிக்குதுன்னு சொல்கிறாரு. இது எந்த வகையில் நியாயம்? சரி, ரைட்டு, அப்படியே பார்த்தா அது சோஷியல் மீடியாவில் போய் பார்த்தா திமுகவோட செய்தி தொடர்பாளர்னு ஒருத்தர், அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவர் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. அதுக்கு முட்டு கொடுத்து, அதாவது லஞ்சம் வாங்குவது தவறு, அதே சமயம் லஞ்சம் கொடுத்ததும் தவறு தானே. யார்? அதாவது அமைச்சர் வந்து லஞ்சம் கொடுத்து ஆய்வு பண்ணதும் தவறாம். அதனால் லஞ்சம் கொடுத்தவர் தான் வந்து முதல் குற்றவாளியாம்.
எப்படியெல்லாம் முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அவர் வந்துட்டு அவரோட செய்தி தொடர்பாளர் எல்லா டிவி விவாதங்களையும் கலந்துக்குவார். அவரோட பேரை சொல்ல முடியும், வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு தலைமுறையினை நம்ம டார்கெட் பண்ண வேண்டாம். ஸோ இவங்க தேர்தல் தோல்விகளெல்லாம் வந்துட்டு பயங்கர மண்டை காஞ்சி போயிருக்காங்க போல் இருக்கு. இவங்களால இந்த தோல்வியை ஒத்துக்கவே முடியலை. அதாவது ஒரு திராவிட இயக்கம் பார்ப்பன சமுதாயத்தோட ஆதிக்கத்தை ஏற்று போராட வேண்டியது இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஆதரவா இன்னொரு பார்ப்பனை வந்துட்டு குறை சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த இவங்களுக்குன்னா நான் ஒரு சில அமைச்சர்களுக்கு இன்னைக்கு உயரிய பதவிகளில் திமுகவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா வெளி பேச்சுக்கு தான் பேசுகிறதே தவிர இவங்களுக்கு எந்நேரமும் பதவியில் இருக்கணும், எந்நேரமும் அதிகாரத்தில் இருக்கணும். அது வந்துட்டு இவங்களும் பட்டியலின மக்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது திராவிட இயக்க மூத்த தலைவர்களை சொல்லலை, இப்போ அமைச்சர்களாக இருந்த அமைச்சர்கள் பதவி இழந்த பைத்தியம் பிடிச்சி தெரிகிற இந்த அமைச்சர்களை பார்த்து சொல்கிறேன், முன்னாள் அமைச்சர்கள் நிர்வாகிகளையும், நீங்கள் திராவிட இயக்க கொள்கையெல்லாம் உங்களுக்கு நோக்கம் கிடையாது, உங்களுக்கு நேரம் பதவியில் இருக்கணும். அந்த வகையில் ரமேஷை நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க. ரமேஷ் பார்ப்பன சமுதாயம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை நம்ம விமர்சனம் பண்ண முடியாது, அவரோட நடவடிக்கைகள் சார்ந்த விமர்சனம் பண்ணணும். அந்த வகையில் தாவேக்காவோட அந்த அமைச்சர் நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா அடுத்த 5 வருஷம் எந்த விமர்சனமும் இல்லாமல் அவர் வந்து உயர்ந்து நிற்பார். இந்த நடவடிக்கைகள் மூலமாக திமுகவினருக்கு தான் பயங்கரமாக வந்துட்டு நெகட்டிவ் பாயிண்ட் வரும். ஓகே.